ஜெயலூர்தி பிச்சை ஆண்மலை பாட்டிக்காகவும், வலபதால் சந்தனமரி அபிஷேகம் ஆண்மலை பாட்டிக்காகவும், லேசோன் சூசை லேசோன் சம்பூர்ணமரி ஆண்மலை பாட்டிக்காகவும், மரிபிலோமினா என்கின்ற ரெஜினா 13ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாட்டிக்காகவும், லூயிஸ் வெங்கடாஜலம் ஆண்மலை பாட்டிக்காகவும், லீலாவதி ஜாந்தார்மரி அமுல் ஆண்மலை பாட்டிக்காகவும், மரித்த குருக்கள் அருள் சகோதரின் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஒத்திரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாட்டிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும் மகிழ்ந்திடவே தலைவாவும் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலியை நிறைவேற்ற அதிகாலை வேளையிலே குழுமியிருக்கின்ற நமக்கு இறைவனுடைய அருளும் அன்பும் ஆசீரும் என்றென்றும் வேண்டும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலிக்கு நம்மை தயார் செய்ய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களிடங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்களை திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரைப்பாடல். திருப்பாடல் 82 இறை வார்த்தைகள் 3, 4 மற்றும் 6, 7 முடிய. கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள், தலைவர்கள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். பல்லவி. கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலே ஒரு 3 வார்த்தைகள் மிக முக்கியமானவை. நன்றி, அன்பு, இரக்கம். தலையாக இந்த 3 வார்த்தைகளில் நிற்பது நன்றி. இன்று நன்றி என்று சொல்கின்ற அந்த கலாச்சாரம் ஏறக்குறைய 80% நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று விட்டது. பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கின்றவர்கள் கூட இது ஏதோ புதிதாக நமக்கு கற்பிக்கப்படுகின்ற வார்த்தை என்ற உணர்வோடு செயல்படுவதை பார்க்கின்றோம். பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர்கள் அந்த நன்றி என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுப்பதில்லை. நாம் பெற்ற அனுகூலங்களுக்கு, நன்மைகளுக்கு அது யார் செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற இது புதிய கலாச்சாரமாக மற்றவர்களுக்கு தெரிகின்றது. இப்பேற்பட்ட வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்முடைய ஆண்டவர் 10 தொழுநோயாளிகளை குணமாக்கியதாகவும், அதிலே ஒருவர் மட்டும் சமாரியர், அவர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறியதாக காண்கின்றோம். இந்த சமாரியர்கள் யூதர்களே தான். பாரசீக அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் கிரேக்க நாட்டிற்கும், அடுத்தது இன்னொரு குறிப்பிட்ட குழு ஆகிய மக்கள் இந்த சமாரிய பகுதியிலே குடியேறினார்கள். காரணம், யூதர்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். நம்முடைய இந்திய நாட்டிலே எப்படி ஜாதி பிரச்சனையால் ஆட்கொண்டு நாம் தவிக்கின்றோமோ, அதே போல பரிசேயர்களும் இந்த
சமாரியர்களும் ஒதுக்கப்பட்டு சிறிய மனப்பான்மையோடு மனம் குன்றி வாழ்ந்த மக்கள். இந்த 10 தொழுநோயாளிகளிலே ஒரு சமாரியரும் இருந்தார். அவர் ஆண்டவருக்கு நன்றி கூறினார். ஆண்டவர் செய்த நன்மைத்தனத்திற்கு ஈடாக எதையும் செய்ய முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவர் ஆண்டவர் செய்த நன்மைத்தனத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம இது ஒரு புதிய கலாச்சாரமாக வைத்து கொண்டு விட்டோம். நன்றி சொல்வதற்கு நம்ம பூசை ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் பெரிய மனது இருந்தாக்கா பிறருக்கு உணவு படைக்க ஆரம்பிக்கின்றோம், அல்லது ஒரு சில நற்காரியங்களிலே நாம் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் இறைவனிடம் மனம நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உண்மையான மனதளவிலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்கின்றோமோ, நம்முடைய இயலாமையை நாம் உணர்கின்றோமோ, அந்த அளவிற்கு தான் நம்ம நன்றி சொல்ல முடியும். அந்த இயலாமையையும் நாம் மற்றவர்களிடமிருந்து உயர்ந்தவர்கள் என்ற அந்த நன்மையை, அந்த சூழ்நிலையையும் நாம் உணரவில்லை என்றால் பிறருக்கு நன்றி சொல்ல நாம் தயங்குவோம். எப்படி மன்னிப்பு கேட்க நாம் தயங்குகின்றோமோ அதே சூழ்நிலையிலே நன்றி சொல்லவும் நாம் தயங்குகின்றோம். இன்றைய திருப்பலியிலே இது நன்றி திருப்பலியாக நாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்று உணர்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு முழுமையாக நம்முடைய வாழ்க்கைக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தரும் இந்த காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தரும் இந்த காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுவே, மனம் காண ஏற்றிடுவே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். ஆனால் அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது எழுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துண்டு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ வாழ்வழிக்க வந்த இறைமகனின் திருவுடல், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த திருமகன் அளிக்கின்ற விருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்.
கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமணி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமணி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவலனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய்மாரி துணையார். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.